So I would say the 4 different trimester. So first trimester la, how do you recommend all your pregnant client if it is she is healthy and she is getting conceived அவங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது? pregnancy if you have been exercising already இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக கோச்சோட ஹெல்ப்போட யூ கேன் கண்டினியூ யுவர் எக்ஸசைசஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. இல்லை நான் ப்ரெக்னென்சியில் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் உங்கள் டாக்டரோட அப்ரூவல் வாங்கிட்டு இஃப் யுவர் ஸ்கேன்ஸ் ஆர் ஓகே, இஃப் யுவர் பிளட் ஒர்க் இஸ் ஓகே, இஸ் டெஃபினெட்லி குட் டு கோ அஹெட். ஸோ ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள் ஆஃப் மை ப்ரெக்னென்சி. என் ப்ரெக்னென்சி எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க எங்கள் வீட்டில். தே செட் இப்போது தேவர் லைக் என்ன இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. Personal experience again, I took real good care of myself during pregnancy. The reason being, and the aches and pains and the difficulty throughout that period and postpartum phase I took very good care. Adanal I was able to bounce back immediately. So generally enna பண்ணுவாங்க pregnant ஆன உடனே அதை வெயிட் தூக்காத, இங்க இருந்து அங்க நடக்காத, என்ன இந்த வேலை எல்லாம் பண்ற அதாங்க. ஸோ ப்ரெக்னென்சிங்கிறது த மோஸ்ட் ஃபிசியலாஜிக்கல் திங். ஸோ நீங்கள் என்டையர் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நோய், ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு ஸ்ட்ரோக்கோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே பேத்தலாஜிக்கல், அதாவது ஒரு நோயின்னு சொல்லுவாங்க. பட் ப்ரெக்னென்சி மட்டும்தான் ஃபிசியலாஜிக்கல். எல்லாருக்கும் நடக்கிற ஒரு எல்லாருக்குமே எல்லா லிவிங் பீயிங்ஸ், நாட் ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ், எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் நடக்கிற ஒரு காமனஸ்டான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. எப்பவுமே சந்தோஷமாக ஹெல்த்தியாக எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருக்கணும், ப்ரொவைடட் யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். ஸோ